இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா 30th of December, டைம் வந்து 9:14 ஆகுது. ஓகே, இங்கே என்னென்னா சார்ட்டில் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இங்கே பாருங்கள், இந்த ஏரியாவில் வந்து கண்டினியூவாக ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம 1 minute டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். இது இப்போ சப்போர்ட் தான் இருக்குது. இந்த சப்போர்ட் எடுக்குதா இல்லை பிரேக் ஆகுதா அப்படின்னு சொல்லி போய் பார்க்கணும். ஓகேவா? அது இல்லாமல் வந்து ப்ரீவியஸ் டே சிபிஆர் கிட்ட இருக்குது. ஓகேவா? நீங்கள் வந்து ப்ரீவியஸ் வீக் ஹை வந்து பார்த்திங்கன்னா 23,938. அதுக்கு மேலே போனால் ஒரு புல்லிஷ் மூவ் இருக்கும். சப்போஸ் இங்கேருந்து இது 1 hour டைம் ஃப்ரேமு, இங்கேருந்து ரிஜெக்ட் ஆனால் நெக்ஸ்ட்டு வந்து சப்போர்ட் வந்து 23,708. ஓகேவா? இப்போ நம்ம வந்து பிளான் பண்ணும்போது என்னென்னா ஒரு அயன் ஃப்ளேர் எடுக்கணும்னா இந்த இடத்துல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று பண்ணணும். ஒரு 23,708. 23,708னா நெக்ஸ்ட்டு இந்த சப்போர்ட்டில். ஓகேவா? இல்லாட்டி இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இங்கே மேலே வரைக்கும் போகும். இப்போ நம்ம அயன் ஃப்ளேர் எடுக்கிறதா இல்லாட்டி வந்து சிங்கிள் டைரக்ஷன் ட்ரேட் எடுக்கிறதான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour அக்குமுலேஷன் நடக்கும். அதுக்கப்புறட்டு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். ஓகே, இப்போ என்ன பார்க்குறேன்னா இந்த ப்ரீ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 23,813 இருக்குல்ல, அந்த இடத்த பிரேக் பண்ணதா இல்லாட்டி அந்த இடத்துல வந்து ஒரு ரிஜெக்ஷன் கிடைக்குதான்னு வந்து கொஞ்ச நேரம் வந்து வாட்ச் பண்ணணும். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:22 ஆகுது. மார்க்கெட் வந்து நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்டிங் இங்கே இருக்குது. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துலேயே இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுக்கு அதனால் வந்து நம்ம வந்து அயன் ஃப்ளையரே போட்டுக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே மேலே போனாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், கீழே வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். நடுவுலேயே வந்து நிறைய வந்து சப்போர்ட்ஸ் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. அதனால் நிஃப்டியில் வந்து நான் அயன் ஃப்ளையர் எடுத்துக்கிறேன். எவ்வளோன்னா 100 lots. ஓகே, இப்போ நம்ம ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. அட்ஜஸ்ட்மெண்ட் எங்கெங்கே பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:40. இந்த சப்போர்ட்டில் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு காமிக்கிறாங்க. இதை வந்து மேலே கொண்டு போகிறாங்களா கீழே கொண்டு போகிறாங்களான்னு பார்க்கணும். இப்போ வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் போய் பார்ப்போம். 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 23,679. இது கிட்ட வந்து கொஞ்சம் இது பண்ணுறாங்க. என்ன பண்ணுறதுன்னா இங்கே சப்போர்ட் எடுக்கிற மாதிரி காமிச்சிட்டு திருப்பி கீழே இந்த லைன் இருக்குல்ல, இந்த எல்லோ லைன், அது மேலே பட்டு வந்து பவுன்ஸ் ஆகணும் ஒன்று. ஆக்சுவலாக வந்து ஒரு கன்சால்டேஷன் வந்ததுன்னா ஓகேவா. முன்னாடி இதை பிரேக் பண்ணிச்சுன்னா இங்கேருந்து 23,650லேருந்து 23,330 300 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனிப்புலேஷன் நடந்துட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டபுள் பாட்டம் ஆகிடும். திருப்பி அங்கேருந்து ரெக்கவரி ஆகும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறது பார்க்கணும். ஒன்று சப்போர்ட் எடுக்குதா இல்லாட்டியும் வந்து பிரேக் ஆகுதான்னு பார்க்கணும். ஓகேவா? இன்னும் பொசிஷனை ஹோல்ட் பண்ணுறோம். நம்ம பொசிஷனுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் வரல, வெயிட் பண்ணலாம். இன்னும் டைம் இருக்குது. ஏன்னா வந்து இங்கே பாருங்கள் 126 அப்போனா வந்து 26 வருமோ அட்ஜஸ்ட் பண்ணோம். இது 129 இந்த இடத்துல வந்து 229 வருமோ அட்ஜஸ்ட் பண்ணணும். இதுக்கும் பொசிஷன் வந்து ப்ராப்ளம் வராது. கன்சல்டேட் ஆச்சுன்னா இங்கே நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும். அது கீழே போச்சுன்னா லாஸ் வரும். அப்போ அட்ஜஸ்ட் பண்ணணும். இது வந்து இங்கே ஃபஸ்ட் டைம் வருதுன்னா தொட்டுட்டு திருப்பி கொஞ்சம் மேலே 50% போயிட்டு திருப்பி தான் வந்து பிரேக் அவுட் ஆகும். திருப்பி டவுன் வந்துட்டோன்னே திருப்பி வந்து மேலே இங்கே வந்துட்டு திருப்பி வந்து ஃபாலோ ஆகும். ஓகேவா? இப்போ டைம் இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம், இந்த 2 ப்ராஃபிட் பொசிஷனும் வந்து நம்ம வந்து புக் பண்ணிப்போம். ஓகேவா? ஓகே, இது ஒரு ஸ்கொயர் ஆஃப் இந்த செல்லு, அதுக்கப்புறம் இந்த பையை வந்து ஸ்கொயர் ஆஃப். ஓகேவா? இந்த இடத்துல வந்து ஒரு லைனை ஒன்று போட்டுப்போம். நம்ம என்ட்ரி இடம் இந்த இடம். ஓகேவா? அதுக்கு வந்து என்னன்னா நம்ம ஒரு பர்பிள் கலர் கொடுத்துடலாம். என்ட்ரி இடம். ஓகே, இங்கே பக்கத்தில் இந்த இது வரைக்கும் கீழே வரைக்கும் போவோம். 23,000 ஒரு ப்ரைஸ் டேக் ஒன்று போட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரியும். இந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் டேக்கு. அப்புறட்டு வந்து ஸ்டாப் லாஸில் இது கீழே போயிட்டு கூட திருப்பி ரிட்டர்ன் வரும். இது ஆக்சுவலாக என்ட்ரி ஆனது வந்து 23,734. ஸ்டாப் லாஸ் வந்து 23,699. ஓகேவா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 பாயிண்ட்ஸு ஸ்டாப் லாஸு. அதுக்கப்புறட்டு வந்து டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் ஏரியா எங்கன்னா இந்த இடம் 23,767. இங்கே ஒரு 30 பாயிண்ட்ஸு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.
ஓகே, இங்கே நம்ம டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணிடுச்சு. இங்கே பாருங்கள், தெரியுதா? இங்கே வந்து நம்மளுக்கு 1% ப்ராஃபிட் இருக்குது. டார்கெட் ஹிட் பண்ணனால நம்ம இதை வந்து ஃபயர் ஆஃப் பண்ணிடுவோம். ஓகேவா? பை பாய். இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகுதா இல்லை இதுக்கு மேலே போதா தெரியாது. ஆனால் இங்கே நம்ம ஒரு ட்ரேட் அட்டாச்